welcome back to my channel. So ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப YouTube வந்து ரெஸ்யூம் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா from the scratch அதாவது first YouTube ஸ்டார்ட் பண்ணும்போது வீடியோ எடுத்தேன் பாத்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு. ஏன்னா கன்சீவ் ஆனதுல இருந்து வீடியோஸ் வந்து ரெகுலரா என்னால அப்டேட் பண்ண முடியல. அண்ட் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேபியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கே டைம் கரெக்டா இருந்துச்சு, அதனால வீடியோ பண்ண முடியல. So I decided to give myself a break. அதனால ஒரு 1 month பிரேக் எடுத்திருந்தேன். இப்போ வந்து திரும்ப பேக் டு ரொட்டீன் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எப்பவும் போல உங்களோட சப்போர்ட் வந்து நம்ம சேனலுக்கு வந்து நீங்க கொடுத்துட்டே இருங்க. ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் திரும்ப எனக்கு ஸ்டார்ட் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு. நானே வந்து புதுசா வந்திருக்க மாதிரியான ஒரு ஃபீல் தான். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் அப்டேட் கேட்டுட்டே இருந்தீங்க. அதாவது ஒரு நேத்து ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்தேன். நேத்து வந்து ஒரு கமெண்ட் பார்த்தேன், இந்த மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து நீங்க ஷேர் பண்ணல, அட்லீஸ்ட் வந்து பேபி வந்துருச்சா இல்லையா அப்படிங்கறதையாவது நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்ட்ரைக் ஆச்சு, சரி ஏதாவது ஒரு அப்டேட் கொடுக்கணும். திடீர்னு டிசப்பியர் ஆன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால இனி வந்து அதாவது மாமி டியூட்டிஸும் நம்ம வந்து பார்க்கணும், இது வந்து நம்மளோட ஒர்க்கு, இதையும் நம்ம வந்து ரெஸ்யூம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசைட் பண்ணிட்டு காலையில நேரமே எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லபடியா சேஃபா டெலிவரி ஆயிடுச்சு, பேபி வந்தாச்சு. நான் ஆசைப்பட்டபடியே வந்து குட்டி முருகர் வந்து வந்துட்டாப்ல. ஸோ அவர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டாக இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டல் பேக் பேக்கிங்லலாம் கூட கமெண்ட்ஸ் வந்து கீழே வந்து கெட் ரெடி ஃபார் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. அப்போ அது எனக்கு பெருசாக தெரில, ஓ இப்படி இருக்குமோ எனக்கு தெரியல. ஏன்னா வந்து நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது தூங்கிட்டே இருந்தேன், அதாவது ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லீப் ரொட்டீன் எல்லாமே வந்து அப்படியே பாதியே கட் ஆன மாதிரி ஆகுது. ஏன்னா வந்து ஃபீட் பண்ணுறது அந்த மாதிரி டைம் போய்கிட்டே இருக்கு. ஸோ தம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 14 வந்து டெலிவரி ஆனாப்ல. ஸோ சி செக்ஷன் தான் வந்து எனக்கு வந்து டேட் வந்து கிட்ட வந்துட்டே இருந்தது, பட் ஹெட் வந்து ஃபிக்ஸ் ஆகலை. அதனால வந்து சரி சி செக்ஷன் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான். ஏன் அப்படிங்கறதெல்லாம் நான் ஒரு வீடியோவா சொல்றேன். ஏன்னா வந்து அதுல ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு, என்ன மாதிரி டெலிவரி ஆச்சு, அது ஏன் நான் வந்து சி செக்ஷன் போனோம் அப்படிங்கறது எல்லாமே நான் வந்து ஒரு தனி வீடியோவா நான் வந்து சொல்றேன். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் இப்போதைக்கு அப்டேட்டு. இது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டெப்பாக வந்து இந்த வீடியோல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரொட்டீன் ஆஸ் அ நியூ மோமா, என்னோட ரொட்டீன் எப்படி போகுது, சுத்தமாக டைமே இல்லை, அதுதான் வந்து ரொட்டீனாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா அவனோடய டைம் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரியே இருக்கு. ஸோ நானும் ஹஸ்பண்டும் இருக்கிறனால அப்படியே மாற்றி ஒர்க் ஹெக்டிக்காக போயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்துலேயுமே நான் வந்து அதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணுறேன். முன்ன மாதிரி வந்து ஒரு ஆர்கனைஸ்டாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோதான் எடுத்து வச்சாலும் அது வந்து களைஞ்சிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா டக்குன்னு அழுகும் போது ஒரு விஷயத்த எங்கெங்க வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு களைச்சி போட்டு அந்த மாதிரி மாறிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லாமல் ஒரு குழந்தை இருக்க வீடு எப்படி இருக்குமோ அதை வந்து இப்போதான் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ அது எல்லாமே வரப்போகிற வீடியோஸில் வந்து நான் வந்து காமிக்கிறேன். ஏன்னா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, மெஸ்ஸியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து அதுக்காக வந்து நான் வந்து சொல்ல வரேன். ஸோ அவ்வளோதான். அதுவும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், வீடியோஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு இங்கே வந்திருக்கு, மிரர் இங்கே வந்திருக்கு, இடமெல்லாம் மாறி இருக்கு. ஸோ நிறைய சேஞ்சஸ் நடந்துருச்சு இந்த ஒரு 1 month, அதாவது ஒரு 1.5 monthsல வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு சேஞ்சு, மென்டலாக, ஃபிசிக்கலாக, பாடியில், அதுக்கப்புறம் ஒரு எமோஷ்னலாக எல்லாமே வந்து பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் இருந்தது. ஸோ இது எல்லாமே ஒரு அப்டேட்டாக நான் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலில் டெலிவரி ஆனது, தம்பி வாங்கினது, அந்த மாதிரி கொஞ்சம் கிளிப்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். பட் அது வந்து ஒரு கான்டென்ட்டாக நான் வந்து மேக் பண்ணலை. ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் அஸ் அ கண்டென்ட். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கிளிப்ஸ் மட்டும் என்னோட மெமரிஸ்க்காக நான் வந்து எடுத்து வச்சிருந்தேன். அதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் உங்களுக்கும் வந்து தெரியணும், அப்புறம் வந்து மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், அதுக்காக அந்த கிளிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், இதான் அப்டேட். தம்பிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 months ஆக போகுதுன்னா ஆகல, ஒரு 10 daysல வந்து ஆயிடும். அதனால நானும் வந்து பேக் டு ரொட்டீன் வரலாம் அப்படின்னு நினைச்சேன். அதனால தான் இந்த வீடியோ. ஸோ இதுல இருந்து நம்மளோட ஜர்னி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ இனி வரப்போற வீடியோஸ்ல ஒரு அப்டேட்டா நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.